சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது அப்பத்தாவுடைய டர்ன் தான் அப்படின்ற மாதிரி அப்பத்தா நல்லா ஈஸ்வரி கண்ணத்துல ஓங்கி ஒரு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க ஈஸ்வரி இதாண்டா சாக்கு அப்படின்ற மாதிரி எப்படியாவது தமிழ இதே காரணத்தை வச்சு இவளை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா லா பாயிண்டா பேசிக்கிட்டு இருக்கு. என்ன மாமா பதில் சொல்ல போறீங்க? என் பிள்ளை ஒரு தப்பு பண்ண அப்படின்றதுக்காண்டி அவனை இன்ன வரைக்கும் மன்னிக்காம அந்த அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்ப கூட பாருங்க என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த வீட்டுக்குள்ள வர முடியாம வெளியே தானே நிக்கிறான். ஆனா இவளை பாருங்க அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளை மட்டும் எப்படி மாமா நீங்க இப்படி மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை மட்டும் நீங்க இப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு வைங்க, நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் வேகமா பார்த்தா சாவித்திரி, என்ன மதினி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அட இருங்க அத்தாச்சி, உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசினாதான் இவளை இந்த காரணத்தை வச்சு வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப சரி மதினி நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க மாமா, இவ செஞ்சது லேசுப்பட்ட காரியம் கிடையாது, அதுவும் மன்னிக்க முடியாத காரியம் கிடையாது. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன் தாமரையும் சித்ராவும் பாதிலே படிப்பு நிறுத்தினாங்க, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா போதும் நிறுத்தடி, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்தா நிக்கிறாளே ஓ மக சித்ரா, இந்தா நிக்கிறாளே சாவித்திரி மக தாமரை, இவளுக்கு என்ன படிப்பு வந்து படிக்காமையா விட்டாளுக? இவளுகளே ஒரு அறகுறை. ஆனா தமிழ்ச்செல்வி அப்படி கிடையாதுடி, போய் அந்த பள்ளிக்கூடத்துல விசாரிச்சு பாரு தமிழ்ச்செல்வி எப்படி படிக்கிற பிள்ளைன்னு. அதான் பார்த்திருப்பியே, 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்கா. எங்கே இத உன் மகளை வாங்கி கட்ட சொல்லி பார்க்கலாம். படிப்பே அறகுறைதான் இவளுக. இவளுகளை எப்படி படிப்பை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுகளே காரணம் தேடிக்கிட்டு இருந்தாளுக. அந்த காரணத்துல ராஜாங்க சொன்னதும் அப்பாடா இதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிப்பாட்டிட்டு நல்ல 24 மணி நேரமும் போன்ல கிடக்காளுக. இவளுகளுக்கு ஏத்துக்கிட்டு நீ தமிழ்ச்செல்வியை குறை சொல்றியா? தமிழ் காலு தூசிக்கு வருவாளுகளா இவளுக? தமிழ் வாங்கியிருக்க மார்க் எங்க? ஓ மக 10ஆவதுல வாங்கினதும் 12ஆவதுல மார்க் வாங்கினதும் எங்கே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா போடுன்னு போடவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா வாயவே திறக்க முடியல. போதும் நிறுத்துங்கத்த, எப்ப பார்த்தாலும் அவளுக்கே வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப அவ பண்ணதை நியாயப்படுத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இங்க பாரடி நியாயப்படுத்தி எல்லாம் பேசல, அவளை பரிச்சயத்தை கூட்டிட்டு போனேன் நான் தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் உண்மையை சொல்லவும் இங்க ராஜாவும் பயங்கரமா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமையா ராசாங்கம், எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன், அவளை பரிச்சயத்தை கூட்டிட்டு போனது நான் தாயா, என்ன தண்டனை கொடுக்குறாந்தாலும் நீ எனக்கு கொடு. இவளுக்கு பேசிக்கிட்டு இருக்காளுகள் பாரு, இவளுக்கு பேச்சை மட்டும் நீ காதலே வாங்காத. இவளுக்கு ஏதோ படிப்பு நல்லா வந்து நீ ஏதோ பாதியிலே படிப்பு நிறுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளுக. இவளுக்கு 2 பேருமே படிப்புல அறகுறை தான். நீ பவானி பண்ண ஒரு காரியத்துக்காகத்தான் படிப்பு படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயசு பிள்ளைய வீட்டை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா தமிழ் அப்படி கிடையாது, குணத்திலையும் நல்ல பிள்ளை, படிப்புல சொல்லவே வேணாம். நீயே பார்த்திருப்ப 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்காளே, யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ராஜாங்கத்தோடைய மருமக அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பெருமை தானே தேடி கொடுத்துருக்கா. இப்ப நீ 4 இடத்துக்கு வெளியே போனேன்னா முதல்ல உங்ககிட்ட கேட்கிற கேள்வியே, உங்க மருமக சின்ன மருமக 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருக்காங்களே பாராட்டணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இது உனக்கு பெருமை தானே, உனக்கு பெருமை தானே தேடி கொடுத்துருக்கா. எங்க உனக்கு அவமானம் வர மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டாளா? அன்னைக்கு நடந்தது தப்பு தான், அவ பண்ணது தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்தி பேசல. என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கா, அதையும் சின்ன பிள்ளைத்தனமா தானே பண்ணியிருக்கா. அதுவும் விவரம் கட்டு போய் படிக்க வைக்க மாட்டாக அப்படின்ற பயத்துல கல்யாணத்துக்கு பயந்துகிட்டு தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியிருக்கா. நீ அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரியா ராஜாங்கம், நீ ஓ இடத்துல இருந்தே பாக்குறியே ராசாங்கம், அதுவும் அந்த பிள்ளை இடத்துல இருந்து நீ பாரியா. படிக்கிற வயசுல கல்யாணம்னு சொன்னா எந்த பிள்ளைக்கும் பயம் வரத்தானையா செய்யும், அந்த பயத்துல தானே அந்த பிள்ளை அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு. கொஞ்சம் யோசியா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க.